நம்ம யாரு? வெள்ளி வீதியார் பரம்பரை. அன்னைக்கே இவ்வளவு சுதந்திரமாக கவிதை எழுதிய பெண்கள் இருந்தாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பெண்களாக இருக்காங்க. ஆண்கள் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் இந்தியர்கள் வந்துடுறாங்க அப்படின்னு அமெரிக்கர்கள் இன்னைக்கு பயப்படுறாங்க. இப்ப சமீபத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் பெண்களை முன்னேற்றணும்னு சொல்ற அத்தனை பேரும் இந்த தமிழ்நாட்டின் தலைவர்களாக இருந்தார்கள். பெண்களுக்கு என்னெல்லாம் திட்டம் அரசாங்கம் கொடுக்குது? இன்றைய மாணவர்களாக இருக்கிற நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். உங்களுக்காக வந்திருக்கவங்களுக்காக சொல்ற இத அந்த தெளிவு வரணும்னா நமக்கு என்ன தெரியணும்? நம்ம யாரு? வெள்ளி வீதியார் பரம்பரை. அன்னைக்கே இவ்வளவு சுதந்திரமாக கவிதை எழுதிய பெண்கள் இருந்தாங்க, எழுத்தாளர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வழியில ஒரு நூற்றாண்டு தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்குள்ள எவ்வளவு சாதிச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கேம்பஸ் செலக்ஷன் வருதா? கேம்பஸ் செலக்ஷன்ல நிறைய பேரு பிளேஸ்மெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பெண்களாக இருக்காங்களா இல்லையா? அதே போல ஆண்கள், நான் குறைச்சி சொல்லலப்பா, ஆண்கள் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்காங்க. ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் தான். எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் இந்திய மாணவர்கள் அங்க போய் படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய வேலைக்குன்னு ஒரு தனி மரியாதை அந்த நாட்டில் இருக்கு. நான் அண்மையில ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அங்க போனா எல்லா அலுவலகத்திலையும், எவ்வளவு உயர்ந்த இடத்திலையும், பெரிய பதவிகள்ல தமிழ்நாட்டினுடைய ஆண்கள் பெண்கள் அங்க வேலை பார்க்கறாங்க. அமெரிக்காவில் அப்பா எங்களால தாங்க முடியாது, எல்லா இடத்துக்கும் இந்தியர்கள் வந்துடுறாங்க அப்படின்னு அமெரிக்கர்கள் இன்னைக்கு பயப்படுறாங்க. இப்ப சமீபத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கிலாந்து போயிருந்தார். இங்கிலாந்துக்கு போய் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவரை நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சந்திக்கிறார்கள். அந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள்ல ஒவ்வொருவரும் உயர்ந்த இடத்துல இருக்காங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேப், அவ்வளவு சிறந்த தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் இல்லாம போச்சு. அவ்வளவு சிறந்த அறிவு அப்புறம் படிப்பில்லாம ஆக்குச்சு. இந்த சூழ்நிலையை மாத்தி இந்த ஒரு நூற்றாண்டுல தந்தை பெரியார் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பெண்களை முன்னேற்றணும்னு சொல்ற அத்தனை பேரும் இந்த தமிழ்நாட்டின் தலைவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கையேடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பெண்களுக்கு என்னெல்லாம் திட்டம் அரசாங்கம் கொடுக்குது, அதுல வங்கிகள் எதுக்கெல்லாம் லோன் கொடுக்கறாங்க, இதெல்லாம் இங்க வச்சு நமக்கு விளக்கி சொல்றாங்க. இதை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைய மாணவர்களாக இருக்கிற நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டு உலகம் முழுக்க போகணும். உலகம் முழுக்க, ஏன்னா இன்னைக்கு உலக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி போறதுக்கான ஒரு திறமையும் உங்ககிட்ட இருக்கு. இது ரெண்டையும் இணைக்கிற வேலையைத்தான் அரசாங்கம் செய்து. இதுக்கிடையில எந்த விதமான சலனங்களும் உங்கள் மனதை பாதித்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதை உங்களுடைய குறிக்கோளை எட்டும் வரை கொஞ்சம் சலனங்களுக்கு ஆட்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில பேரை வாழ்க்கையில நாங்க சந்திக்கிறோம். இது மாதிரி எங்கேயோ ஒரு காலேஜில் பார்க்கிறோம், திரும்ப எங்கேயோ ஒரு விழாவுக்கு போறோம். அங்க போகும்போது
அந்த ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல அந்த மாணவரா இருந்தவரை பார்க்கிறோம். இங்க இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குது இல்லையா? சில வாரங்களுக்கு முன்னால ஒரு கல்லூரி ராணிப்பேட்டையில அப்துல் ஹக்கீம் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு இதே மாதிரி பேச போயிருக்கேன். அங்க முதல்வராக இருந்தவர் இப்பவும் இருக்கிறவர், அந்த முதல்வர் சொல்லுகிறார், நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலேஜுக்கு பேச வந்தீங்க, அப்ப நான் இங்க ஸ்டூடெண்டா இருந்தேன் அப்படின்னு. அப்ப ஸ்டூடெண்டா இருந்தவரை இப்பயும் பேச போறேன், இப்ப பிரின்சிபலாக இருக்கிறார். இது ஒரு 30 ஆண்டுகள்ல ஒருவருடைய மாற்றத்தை வளர்ச்சி அப்படி பார்க்கும் பொழுது, ஓ அப்ப எல்லாருக்கும் முன்னேற்றம் என்பது அவங்கவுங்க கையில இருக்கு. நாம உழைக்கிற அளவுக்கு அந்த வெற்றி நம்மை தேடி வரும். அதுக்கிடையில எந்த விதமான சலனத்துக்கும் உங்கள் மனதை ஆட்படுத்தி விடாதீர்கள், அவ்வளவுதான். ஒரு சின்ன எச்சரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போன் இருக்குல்ல, இந்த போனை மட்டும் தம்பிங்களும் சரி நீங்களும் சரி கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர், எங்கள்கிட்ட நிறைய வழக்கு வரும். அந்த வழக்குகள்ல வர்ற பெரும்பாலான ஆதாரம் என்னன்னா போன் தான். இந்த போன்ல வரக்கூடிய செய்திகள் தான், வாட்ஸ்அப் மெசேஜஸ் தான் இன்னைக்கு கோர்ட் டாக்குமெண்டா வருது. போன வருஷம் பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சாங்க, 2 வாரம் தான் தெரியும், 3வது வாரம் மெசேஜ் ஹாய் ஹாய்லாம் உள்ள ஹாய், அப்புறம் எஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்க, நீ, நானும் நல்லா இருக்கேன். இது முதல் வாரம். 3வது வாரம், நடுவில் 2 வாரம் இருக்கா, 3வது வாரம் டேய் புருஷா, சொல்லுடி பொண்டாட்டி, அவரு. அப்புறம் 5வது வாரம் சினிமால போடுற மாதிரி 4 வாரங்களுக்கு பிறகு ஏய், அவரு அன்பு அதிகமாயிடுச்சு, ஏய் அன்பு அதிகமாயிட்டனால பேச்செல்லாம் குறைஞ்சிரும். எங்க இருக்க, வீட்டில தான். இது வழக்குல நான் பெண்கள் ஆண்கள் இருக்க இடத்துல, மாணவர்கள் இருக்க இடத்துல கண்டிப்பா இதை சொல்லுவேன். நீங்க பல இடங்கள்ல நான் சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். எனக்கு அதை பத்தி ஐயோ அங்க சொன்னீங்களே இங்க சொன்னீங்களே, அந்த யூடியூப்ல இது வந்துச்சேன்னா யூடியூப் பாக்குறவங்களுக்காக பேசல, உங்களுக்காக வந்திருக்கவங்களுக்காக சொல்ற இத. அந்த டைலாக் கேஸ்ல வந்த டைலாக் என்னாச்சு, எங்க இருக்க, வீட்டில தான். யாரும் இல்லையா, இல்ல. தனியா தான் இருக்கியா, ஆமா. ஒரு போட்டோ அனுப்பு. இதுக்கு மேல நான் சொல்ல வேணாம்ல. இதுக்கப்புறம் இருக்கு முக்கியமானது இருக்கு, முக்கியமான டைலாக். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய டைலாக் இருக்கு. அந்த பொண்ணு ஒரு போட்டோ அனுப்புறாங்க. என்ன போட்டோ? அடுத்த டைலாக், சீ பைத்தியம், ஏன் நான் இந்த போட்டோவா கேட்டேன். அப்பா, வேற அடுத்தது வருது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு அடுத்த டயலாக் தான் ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியமான கேள்வி, 20 மார்க் கேள்வி. இது ஒண்ணு மட்டும் படிச்சிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த கேள்விக்கான விடை என்னவா இருக்கணும்? அந்த கேள்வி என்னன்னா, என்ன நீ நம்பலையா?